It's story time. திறமை இருந்தும் விடாமுயற்சியோட போராடுறவங்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. அந்த பையனை எப்பவுமே அந்த கிரவுண்டில் பார்க்கலாம். அவனோட உண்மையான பேர் என்னங்கிறது கூட அங்க யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவனை ஸ்குரில்னு கூப்பிடுவாங்க. அவனோட வீடும் அந்த கிரவுண்டை ஒட்டினாப்புல இருக்கிற ஒரு குடியிருப்புல இருந்துச்சு. விளையாட்டுகள் மேல இருந்த ஆர்வத்தினால பெரும்பாலான நேரம் அவன் அந்த கிரவுண்டில் தான் இருப்பான். இந்த விளையாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த கிரவுண்டில் நடக்கிற எல்லா விளையாட்டுலையும் அவன் கலந்துக்குவான். அவனுக்கு ஃபுட்பால் விளையாட தெரியும், ஹாக்கி விளையாட தெரியும், கிரிக்கெட் விளையாடுவான், பேட்மிண்டன் விளையாடுவான். இத மாதிரி எல்லா விளையாட்டுகளும் அவனுக்கு விளையாட தெரிஞ்சிருந்தாலும் கிரிக்கெட் இயல்பாவே அவனுக்கு ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆனா எந்த ஒரு டீம்லயும் ஏதாவது ஒரு பிளேயர் வரலன்னா இவனை சப்ஸ்டியூட்டா சேர்த்துக்குவாங்களே தவிர இவனுக்கான நிரந்தரமான இடம் எந்த ஒரு டீம்லயும் இவனுக்கு கிடைக்கல. அதுக்கு காரணம் இவனோட வறுமை. அந்த கிரவுண்டில் வந்து விளையாடுற எல்லா பசங்களுமே ஓரளவுக்கு நல்ல வசதியான வீட்டு பசங்க. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தேவையான பாலு, பேட்டு, கிளவுஸு, பேடுன்னு எல்லாமே வச்சிருந்தாங்க. ஆனா இவங்கிட்ட அதுல எதுவுமே இல்லை. ஸ்குரிலோட அப்பா தச்சு வேலைகள் செய்யற கார்பெண்டரா ஒரு மரக்கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸ்குரில் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப போராடி அவனுக்கு வாங்குற உடைகளை மட்டுமாவது கிரிக்கெட்டுக்கு தேவையான உடைகளா வாங்கிக்கிட்டு இருந்தான். ஸ்குரிலுக்கு பேட்டிங்ல நல்ல திறமை இருந்தாலும் அவனுக்கு இரவலா ஒரு பேட்டோ, கிளவுஸோ இல்ல பேடோ கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பையனும் தயாரா இல்ல. அந்த கிரவுண்டில் நடக்கிற மற்ற எல்லா விளையாட்டு போட்டிகளையும் தற்காலிகமா நிறுத்தி வச்சுட்டு அந்த வருஷத்துக்கான கிரிக்கெட் சுழற் கோப்பைக்கான போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் அந்த கிரவுண்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு. மொத்தம் 8 டீம் கலந்துக்கிற அந்த சுழற்கோப்பைக்கான போட்டிகள்ல இவனோட ஊர்லேருந்தே 2 டீம் கலந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்குரிலோட ஊர்லேருந்து கலந்துக்கிற டீம் பியோ இல்ல டீம் ஜியோ தான் இந்த முறையும் சுழற்கோப்பை வாங்கும்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. டீம் பில இருக்கிற பணக்கார பசங்களை ஸ்குரிலுக்கு கொஞ்சம் தெரியுங்கிறதுனால அவங்க கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவங்க டீம்ல சேர்ந்துடணும்னு ஸ்குரில் முயற்சி பண்ணான். அதுல ஒரு பையன் ஸ்குரில் மேல கொஞ்சம் பரிதாபப்பட்டு, நீ எப்படியாவது ஒரு பேட் மட்டுமாவது வாங்கிக்கிட்டு வா, நான் எங்க டீம்ல உன்னை 12th மேனா சேர்த்துக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்னான். ஒரு பேட் மட்டும் இருந்தா அந்த டீம்ல கண்டிப்பா சேர்ந்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஸ்குரில் அவங்க அப்பா கிட்ட ஒரே ஒரு பேட் வாங்கி தர சொல்லி கேட்டான். ஸ்குரிலோட அப்பா கிட்ட பேட் வாங்குற அளவுக்கு பணம் இல்லைனாலும் எப்படியாவது தன்னோட பையனோட இந்த சின்ன ஆசையாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவரு பார்த்தாரு. அப்பதான் அவருக்கு தானே தன்னோட பையனுக்கு ஒரு பேட்டு செஞ்சு கொடுத்துட்டா என்ன அப்படிங்கிற யோசனை வந்துச்சு. ஆனா அதுக்கான மரக்கட்டைக்கு தான் எங்க போறது அப்படிங்கறத யோசிக்கும் போது அவரு வேலை பார்க்கிற மரக்கடையில ரொம்ப வருஷமா ஒரு மரக்கட்டை பயனே இல்லாம இருக்கிறது அவரோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. முதலாளி கிட்ட தன்னோட மகனுக்கு ஒரு கிரிக்கெட் பேட் செய்யறதுக்காக அந்த மரக்கட்டைய தனக்கு கொடுத்து உதவ முடியுமா அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவரோட முதலாளியும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 வருஷமா இந்த மரக்கட்டை எந்த பயனும் இல்லாம தான் இருக்கு, இது நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மரக்கட்டையில ஒரு பேட் செய்யும் போது ஸ்குரிலோட அப்பாவுக்கு அது ஒரு மந்திர சக்தி வாய்ந்த அபூர்வமான மரக்கட்டை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியல. அப்பா செஞ்சு கொடுத்த பேட்டை பார்த்த உடனேயே ஸ்குரிலுக்கு டீம் பில தானும் ஒரு பிளேயரா சேர்ந்துடலாங்கிற நம்பிக்கை ரொம்ப வந்துச்சு. அவன் தனக்கு உதவி செய்யறேன்னு சொன்ன பையன்கிட்ட தன்னோட பேட்டை காட்டி எப்படியாவது தன்னையும் டீம்ல சேர்த்துக்க சொல்லி கேட்டுக்கிட்டான். அந்த பையன் ஸ்குரிலுக்கு சிபாரிசு செஞ்சது டீம் பில இருக்கிற மற்ற பசங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சிபாரிசு செஞ்ச பையன்கிட்ட அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. நீ என்ன விளையாடுறியா? சாதாரணமா ஒரு பிராக்டிஸ்க்கு வேணா நம்ம ஸ்குரில உபயோகப்படுத்திக்கலாமே தவிர மேட்ச் விளையாடுறதுக்கெல்லாம் அவன் சரிப்பட்டு வரமாட்டான். அநேகமா இந்த வாட்டி இறுதி போட்டி நமக்கும் டீம் ஜிக்கும் தான் நடக்கும். டீம் ஜியும் நம்ம ஊரு அப்படின்னாலும் அவங்க நம்மளை விட ரொம்ப வலுவான அணி. அத மாதிரி ஒரு வலுவான அணியோட மோதும் போது
நாம முன்ன பின்ன தெரியாத ஸ்குரில் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு விளையாட முடியாது. அதோட அவங்கிட்ட ஏதோ ஒரு மரக்கட்டையில செஞ்ச ஒரு பேட்டை மட்டும்தான் வச்சிருக்கிறான். அவனுக்கு தேவையான கிளவுஸு பேடு இதெல்லாம் கூட அவங்கிட்ட இல்ல. நீ தயவு செஞ்சு ஸ்குரிலுக்காக சிபாரிசு செஞ்சுக்கிட்டு எங்க கிட்ட வரவே வராத. இன்னொரு தடவை அப்படி வந்த அப்படின்னா உனக்கு பதிலா நாங்க வேற ஒருத்தரை பாக்குற மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இத ஸ்குரில் கிட்ட சொன்னா அவன் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருவானேன்னு சொல்லி அந்த பையன் ஸ்குரில் கிட்ட, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, இறுதி போட்டிக்கு முன்னாடியாவது ஏதாவது ஒரு போட்டியில உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன், நீ விளையாடலைன்னாலும் டீம்ல ஒருத்தனா நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஒவ்வொரு போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்குரில் அந்த போட்டியில தன்னை சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இருப்பான். ஆனா அந்த போட்டியில அவனோட பேர் இருக்காது. நாளாக நாளாக ஸ்குரிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. அரையிறுதி போட்டியும் வந்த உடனே ஸ்குரிலோட நம்பிக்கை முழுசா அவனை விட்டு போயிருந்துச்சு. சாதாரணமான போட்டிகள்லயே தனக்கு வாய்ப்பு கொடுக்காதவங்க இனிமே அரையிறுதி, இறுதி இத மாதிரி போட்டிகள்ல எப்படி தன்னை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு அவன் யோசிச்சான். அவனுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்ன நண்பன் மேலையும் அவனுக்கு கோபம் வரல. அவன் என்ன செய்வான் பாவம், அவனால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் அவன் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கான் அப்படின்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டான். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே டீம் பியும் டீம் ஜியும் அரையிறுதி போட்டியில தகுதி பெற்று இறுதி போட்டியில மோதுறது உறுதியாச்சு. டீம் பி ஜெயிச்சாலும் டீம் ஜி ஜெயிச்சாலும் சுழற்கோப்பை நம்ம ஊருக்கு தான் அப்படிங்கறதுனால அந்த மக்கள் எல்லாருமே இறுதி போட்டியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இறுதி போட்டி நடக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருந்ததுனால டீம் பியும் டீம் ஜியும் அதே கிரவுண்டுல தனித்தனியா தீவிரமா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. டீம் ஜி எப்படி பயிற்சி பண்றாங்கன்னு பாக்கறதுக்காக ஸ்குரில் அங்க போயிருந்தான். அப்போ டீம் ஜில இருந்த ஒரு பவுலர் ஸ்குரில் கிட்ட, நீ பேட்ஸ்மேன் தானே, நான் பந்து போடுறேன், நீ அடிக்கிறியா அப்படின்னு கேட்டான். அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஸ்குரில் அவனோட மரக்கட்ட பேட்டை எடுத்துக்கிட்டு ஓடி வந்தான். அந்த பயிற்சி ஒரு வலைக்குள்ள நடந்தாலும் 2-3 ஓவர் போட்ட உடனேயே அந்த பவுலர் ஸ்குரில் ரொம்ப திறமையான பேட்ஸ்மேன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டான். அவனோட முழு திறமையும் உபயோகிச்சு பந்து போட்டா கூட ஸ்குரில் ஒரு பந்த கூட விடாம எல்லா பந்தையும் அழகா அடிச்சது அவனுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அவன் உடனே தன்னோட டீம் கேப்டன் கிட்ட ஸ்குரிலோட திறமைய பத்தி சொன்னான். எப்படியும் இறுதி போட்டியில ஜெயிச்சு சுழற்கோப்பைய வாங்கணும் அப்படிங்கிற முடிவில் இருந்த கேப்டன் ஸ்குரிலோட பேட்டிங்க பாக்கறதுக்காக அங்க வந்தான். ஸ்குரில் விளையாடுறத பார்த்த உடனேயே தன்னோட டீம்ல இருக்கிற ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலா ஸ்குரிலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு அந்த கேப்டனுக்கு தோணுச்சு. இறுதி போட்டியில எங்க டீமுக்காக நீ விளையாடுறியா அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் கேட்ட உடனேயே ஸ்குரிலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உடனேயே அவன் விளையாடுறதுக்கு ஒத்துக்கிட்டான். இத்தனை நாள் தன்னோட பழகின டீம் பியை எதிர்த்து தான் இறுதி போட்டியில விளையாட போறோம் அப்படிங்கறது ஸ்குரிலுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நம்ம ஊருக்காக தானே விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி அவன் மனசை தேத்திக்கிட்டான். பயிற்சியில லேசா காயமடைஞ்சதால ஸ்குரிலோட நண்பனால டீம் பியில விளையாட முடியல. அந்த டீம்ல இருந்த 2-3 பேர் ஸ்குரிலுக்கு வேணா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அரை மனசோட அந்த கேப்டன் ஒத்துக்கிட்டான். ஆனா ஸ்குரில் டீம் ஜிக்காக விளையாட போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டீம் பியோட கேப்டனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இத்தனை நாளா ஒரு வாய்ப்புக்காக நம்ம கிட்ட எப்படியெல்லாம் கெஞ்சிருப்பான், ஆனா இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் நமக்கு எதிராக களம் இறங்குறான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இந்த இறுதி போட்டியில நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்மளோட பவுலர்ஸை வச்சு அவனோட கைய காலை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் பேசிக்கிட்டான். இறுதி போட்டியில டீம் பி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துக்கிச்சு. 30 ஓவர் நடக்கிற அந்த மேட்ச்ல டீம் பி 240 ரன் அடிச்சு 3 விக்கெட்டை இழந்து 241 ரன் அடிச்சா டீம் ஜி ஜெயிக்கலாங்கிற ஒரு கடினமான இலக்க டீம் ஜிக்கு கொடுத்துச்சு. முதல் 4 ஓவருக்குள்ளேயே டீம் ஜியோட ஓபனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே அவுட் ஆயிட்டதுனால டீம் ஜிக்கு பிரஷர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்களோட ரன் எடுக்கிற வேகமும் குறைஞ்சு போய் 18 ஓவர் முடியும் போது 96 ரன் எடுத்து 5 விக்கெட்டை இழந்திருந்தாங்க.
டீம் ஜியோட கேப்டன் அவுட் ஆயிட்டு உள்ள வந்த உடனே 6வது பேட்ஸ்மேனா ஸ்குரில் களத்துல இறங்கினான். ஏற்கனவே ஸ்குரிலுக்கு என்ன மாதிரியா பந்து போடணுங்கிறத டீம் பியோட கேப்டன் அவனோட பவுலர்ஸ்க்கு சொல்லி வச்சிருந்தான். 72 பந்துல 145 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற கடுமையான இலக்கோட ஸ்குரில் களத்துல நின்னான். முதல் பந்த எப்படியாவது பவுண்டரிக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஸ்குரில் விளையாடின உடனே அவன் எதிர்பார்த்த மாதிரியே முதல் பந்து பவுண்டரிக்கு போச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா டீம் ஜிலேருந்து ஒரு பவுண்டரிய பார்த்த உடனே கூட்டம் கைத்தட்டி ஸ்குரில உற்சாகப்படுத்திச்சு. ஸ்குரில் என்ன அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு விளையாடுறானோ மிக சரியா அதையே அடிச்சான். பவுண்டரி அடிக்கணும் அப்படின்னு நினைச்சா சரியா பவுண்டரி அடிச்சான். 6 அடிக்கணும்னு நினைச்ச பால்ல எல்லாத்துலயும் 6 அடிச்சான். அடுத்து வந்த 4-5 ஓவர்லயே மேட்சோட போக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிச்சு. ஸ்குரில் அவுட் ஆகாம தொடர்ந்து விளையாடினா டீம் ஜி ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத டீம் பி கேப்டன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஸ்குரில் மேல தாக்குதல் நடத்துற எண்ணத்தை எல்லாத்தையும் கைவிட்டு இப்ப எப்படியாவது அவனை அவுட் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி டீம் பி கேப்டன் நினைக்க ஆரம்பிச்சான். 4 பால் மிச்சம் இருக்கிறப்பவே 241 ரன் இலக்கை அடைஞ்சு டீம் ஜி இறுதி சுற்றுல வெற்றி பெற்றுச்சு. 112 ரன்னோட ஸ்குரில் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம நின்னு விளையாடினான். அங்க வந்திருந்த எல்லாரும் ஸ்குரிலோட திறமைய ரொம்ப பாராட்டினாங்க. ஸ்குரிலுக்கு தன்னோட மந்திர சக்தி வாய்ந்த பேட்டால தான் இந்த வெற்றி சாத்தியப்பட்டுச்சோ அப்படின்னு தோணுச்சு. ஸ்குரிலுக்கு இருந்த அதே சந்தேகம் அவனோட டீம்ல இருந்த எல்லாருக்குமே இருந்துச்சு. டீம் ஜில இப்ப ஸ்குரிலுக்கு ஒரு நிரந்தரமான இடம் கிடைச்சிருச்சு. அடுத்து வந்த நாட்கள்ல ஒரு பயிற்சியின் போது டீம் ஜியோட ஓபனிங் பேட்ஸ்மேன் ஸ்குரில் கிட்ட உன்னோட பேட்டை எனக்கு கொஞ்சம் கொடு, நான் அதுல ஒரு ஓவர் விளையாடி பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொன்னான். முதல் பால் விளையாடும் போதே இந்த கட்ட பேட்டில் கிளீன் போல்ட் ஆனா அதை விட அசிங்கம் நமக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே விளையாடினான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே பால்லையே அவன் கிளீன் போல்ட் ஆயிட்டான். தன்னை பத்தி யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பேட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை பத்தி குறை சொல்லிட்டு திரும்ப ஸ்குரில் கிட்ட கொடுத்துட்டான். டீம் ஜியோட கேப்டன் நானும் ஒரு தடவை முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஸ்குரில் கிட்டேந்து அவனோட பேட்டை வாங்கிக்கிட்டான். முதல் பால் விளையாடும் போதே இது கட்ட பேட்டா இருக்கே, என்னோட பவருக்கு இது தாங்குமா, எங்கேயாவது இந்த பேட்டு உடஞ்சிட போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே விளையாடினான். அவன் நினைச்ச மாதிரியே முதல் பால்லயே பேட் 2ஆ உடஞ்சு போச்சு. பேட் உடஞ்ச உடனே ஸ்குரிலுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. டீமோட கேப்டன் ஸ்குரில் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு ஸ்குரிலுக்கு ஒரு முழு கிரிக்கெட் கிட்டே வாங்கி கொடுத்தான். அந்த மந்திர சக்தி வாய்ந்த பேட் உடஞ்சு போனதை பத்தி ஸ்குரில் அவங்க அப்பா கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போ அவரு சொன்னாரு, அந்த பேட்டுக்கு நிஜமாவே மந்திர சக்தி இருந்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், விடாமுயற்சியோட போராடுறவங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படியாவது ஒரு வாய்ப்பை கொடுக்கும். உனக்கான வாய்ப்பு மந்திர சக்தி வாய்ந்த அந்த பேட் வழியா வந்துச்சு அப்படின்னு நீயே நினைச்சுக்கோ. ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை இனிமே தக்க வச்சுக்கிறது உன்னோட திறமையால மட்டும்தான். நீ எப்ப விளையாடும் போதும் மந்திர சக்தி வாய்ந்த பேட்டு உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்க கூடாது. அப்படி நீ எதிர்பார்த்தா உன்னோட திறமைக்கு அப்புறம் என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டாரு. அவரு அப்படி கேட்டதும் தான் ஸ்குரிலுக்கும் மந்திர சக்தி வாய்ந்த பேட் அதோட கடமையை முடிச்சிட்டு கிளம்பிருச்சு, இனிமே நம்ம திறமையை வச்சுதான் நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் பேட் உடைஞ்சதுக்காக கொஞ்சம் கூட வருத்தப்படல. இந்த கதை எங்கோ யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினா கூட இந்த கதையோட நோக்கம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.